சரி, வதங்குற டைமுக்குள்ள நம்ம வந்து தக்காளி தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சிடலாம். தேங்காய் பேஸ்ட்ல என்னென்ன போடுறோம்னு ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். தேங்காய் வதக்கியிருக்கோம். சாம்பார் சும்மா லைட்டா போட்டுடுறோம். தனியா, காஞ்ச மிளகா, பூண்டு, இது கூடவே நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க தக்காளியும் போட்டுடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்லோவில் தான் இருக்கு. மீடியம்ல இருந்து நான் இப்போ ஸ்லோ பண்ணிட்டேன். நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. சூப்பராக வதங்கியிருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இந்த மசாலா எல்லாமே வேகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது. ஸோ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி போதும் இருக்கு.